வணக்கம். உங்கள் மீனாட்சி ராமசாமி அண்ணன். நான் மீண்டும் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கேங்க. கதையின் தலைப்பு என்னை எட்டிப்பார் கதை. கதைக்குள்ளே போகலாம் வாங்க. பேருந்தில் பரசுராமன், பக்கத்திலே பாவை ஒருத்தி. அவள் பட்டு மீனிதனை தொட்டு பார்த்திடவே கெட்ட எண்ணம் ஒன்று மனதில் எழ, பரசுவின் மனதில் எழ, சட்டென்று நீண்ட கையை பட்டென்று தட்டியவன் யார்? அவனே அவனது மனசாட்சி. ஏய் மனசாட்சியே, ஏனடா எனக்குள் இருந்து இப்படி எட்டி பார்க்கிறாய்? என்னை மகிழ்வோடு இருக்க விடமாட்டாயாய் என்றான் பரசு. டேய் பரசு, உன்னை வழி தவறி நடக்காமல் நல்வழியில் நடத்தி செல்ல வந்திருக்கிறேன். அங்கே நிற்பவளை பார், அவள் உன் தங்கையின் முகஜாடையில் தெரிகிறாள் என்றான் அந்த மனசாட்சி. கண்களை மூடிக்கொண்டு மீண்டும் திறந்து பார்க்கிறான் அந்த பெண்ணை. ஐயோகோ, அந்த பெண் அப்படியே அவன் தங்கையின் முகஜாடையில் இருக்கிறாள். என்ன தவறு செய்ய நினைத்தோம் ஒரு நிமிடம் என அவன் மனம் உறுத்தியது. நன்றி சொன்னான் மனசாட்சிக்கு. இதோ கல்லூரிக்குள் நுழைகிறான் பரசு. கண்ணெதிரே ஆசிரியை கரும்பலகையில் கணக்கு போட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் கணக்கிடும் பொழுது அவர் அங்க அசைவுகளை இவன் கணக்கு போட்டு கொண்டிருந்தான். மீண்டும் வந்து எட்டி பார்த்தான் அந்த மனசாட்சி. ஏனடா வந்தாய் என்ற மனசாட்சியே என்றான் பரசு. டேய், இது என்ன உன் 60 வயது கோளாறா? பார்க்கும் பெண்களை எல்லாம் வேறு மாதிரியாக பார்க்கிறாயே என்றது மனசாட்சி. அங்கே பார், அங்கே நிற்கும் அந்த பெண்ணு, அவர் உன் தாயின் வயது இருக்குமோ என்றது மனசாட்சி. கண்களை மீறிக்கொண்டு மீண்டும் பார்க்கிறான். அந்த அந்த ஆசிரியை அவரது தாயை போல் தெரிகிறார். ஐயோ, மீண்டும் மீண்டும் தவறு செய்ய நினைத்தேனே என மனம் வருந்தினாலும் இந்த மனசாட்சி ஏன் அடிக்கடி வந்து நம்மை எட்டி பார்த்து நம்மை தொந்தரவு செய்கிறான் என்ற எண்ணமும் எழுந்து அந்த மனசாட்சியை மனதிற்குள்ளே சிறை வைத்தான், மீண்டும் வராதபடி. இதோ கல்லூரி வாசலிலே நண்பர்களுடன் பரசு. போகும் வரும் பெண்களை கிண்டலடித்து அவர்களுக்கு மதிப்பெண் போட்டு அதை மனதிற்குள் ஒரு சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருந்தான். காலங்கள் உருண்டோடின. இன்று அவன் ஒரு கண்ணியமான கல்லூரி ஆசிரியர். அவன் படித்த கல்லூரியிலேயே ஆசிரியர் வேலை. அவனுக்கு பெண் பார்க்கும் படலம் ஆரம்பமானது. அவனுக்கு வரும் வரன்களை ஒவ்வொன்றையும் ஜல்லடி போட்டு சலித்து, ஒவ்வொரு பெண்ணையும் ஜல்லடி போட்டு சலித்து அவர்கள் தரும் சீதனத்தை தராசு தட்டில் எடை போட்டு அவன் அவர்களை நிராகரித்து கொண்டே வந்தான். அவனுக்கு ஏற்ற பெண் எவரும் இல்லை என்பது போல். ஒரு பெண் அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அந்த பெண்ணையே திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டான். தன் தாய் தந்தையிடமும் அதையே கூறினான். அவர்கள் பெண் பார்க்க சென்றனர். அங்கே அழகு சிலையாய் அந்த பெண் வந்து நின்றாள். காவியமா இல்லை கலை ஓவியமா என்பது போல். அவனது மனசாட்சி மெல்ல எட்டி பார்த்து, இவளை நீ ஏற்கனவே பார்த்திருக்கிறாயடா உன் கல்லூரியில் என்றது. சட்டென அதை அடக்கினான். மீண்டும் அந்த பெண்ணையே பார்த்தான். அம்மா, இந்த பெண்ணை எனக்கு முடித்து விடுங்கள் என்றார். இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். கல்யாண மேடையிலே என் பக்கத்திலே அமர்ந்து இருக்க ஒரே தகுதியானவள் இவள் ஒருத்தியே என்றான். அவன் தாயும் அவனை பற்றி பெருமையாக படிப்படியாக உயர்த்தி கொண்டே போனாள். இதெல்லாம் கேட்டுக்கொண்டு சகிக்க முடியாத அந்த பெண், அம்மா போதும் நிறுத்துங்க உங்கள் மகனை பற்றிய புகழை. இங்கே பாருங்கள், உங்கள் மகன் அதற்கு தகுதியற்றவன். கல்லூரியில் படிக்கும் பொழுது போகும் வரும் பெண்களை கலாய்த்து அவர்களுக்கு மிகவும் கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருந்தான். அப்படி பாதிக்கப்பட்டவளில் நானும் ஒருத்தி. பல பெண்களை படம் பிடித்த அவனது கண்களால் என்னை படம் பிடிக்க மீண்டும் நான் விரும்ப மாட்டேன். எனவே நீங்கள் இங்கிருந்து சென்று விடலாம், உங்கள் மகனை அழைத்து கொண்டு என்றான் அந்த பெண். அவமானப்பட்டான் பரசு. தலைகுனிந்து நின்றான். அவன் தலையில் தட்டியது மனசாட்சி. டேய் பரசு, அன்றே சொன்னேனே
எனக்கு கீழ்ப்படிந்து நடந்தால், ஆம், மனசாட்சிக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் இந்த அவமானம் தேவையில்லை என்றது. நன்றி, வணக்கம்.